ஓம் நமோ நாராயணாய. குருப்யோ நமக. ஆழ்வார்கள் திருவடிகளே சரணம். ஸ்ரீமதி ராமானுஜாய. ஸ்ரீ நம்மாழ்வார் திருவடிகளே சரணம். திருவாய்மொழியின் முதல் 10 2வது பதிகத்தின் 3வது பாசுரத்தை காண்போம். ஒரு தாய் தன் குழந்தையின் நலத்தையே எப்பொழுதும் கருத்தில் வைத்திருப்பாள். அதுபோல பகவானும் நம்மை நோக்கி நன்மை செய்ய வந்தாலும் நாம் அவரை தடுத்து என்னை பார்த்து கொள்ள எனக்கு தெரியும் என்றால் அவர் என் செய்வார்? நீர் நூமதென்றிவை வேர்மூதல் மாய்த்தீரை சேர்மின் உயிர்கதன் நேர் நீரை இல்லே. அதாவது நீர் என்றால் நான் என்ற அகங்காரம், அகந்தை, கர்வத்தை குறிக்கின்றது. நுமது என்றால் எனது என்ற மமகாரத்தையும், என் சொத்து, என் வீடு, என் பொருள் என்ற பற்றையும், இவை இரண்டையும் காரணமாக கிளைத்து கிளைத்து உலகியல் ஆனந்தத்தில் வளர்ந்து நிற்கும் மரத்தை வேருடன் சாய்த்து மாய்த்துவிட்டால் பிறகு இங்கு இறை என்றால் இறைவன், அவனை எளிதாக சேர்ந்து விடலாம். சேர்ந்தால் இந்த பிறவி என்ற சம்சார பெருங்கடலை கரை சேர்த்து விடலாம். அப்பொழுது இந்த உயிருக்கு, அதாவது ஜீவாத்மாவிற்கு இதைவிட நிகரான சமமான சிறந்த நன்மை, அதாவது நிறைவு வேறு ஒன்றும் இல்லை. ஏன் என்றால் ஸ்ரீமன் நாராயணனையே அடைந்தால் பிறகு நிரந்தரமான ஆனந்தமாகிய மோட்சத்தையே பெற்றுவிடலாம் அல்லவா? ஆகையால் எல்லா கூட்டுக்குள்ளும் உடலுக்குள்ளும் உள்ள அவன் சொத்தாகிய ஆத்மாவையே மதித்து நான் எனது என்ற கர்வத்தையும் பற்றையும் விட்டுவிட்டால் எம்பெருமானை சேர்ந்து விடலாம். பராசரர் கூறியது போல நாம் அனைவரும் பகவானின் தொண்டர்களே. அடியேன் தாசன், அவனையே சரணடைந்து உய்வோமாக, இன்னும் சிந்திப்போமாக. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய.